அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஏற்கனவே ராமாயணத்தோட முதல் தொடரை போட்டிருந்தோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீ ராமருடைய தெய்வீக அவதாரத்தை பற்றியும் அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது பற்றியும் அவர் குருகுலத்தில் கல்வி கற்றது பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி நம்ம 2வது எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ராமரோட வாழ்க்கையில் தொடங்கிய முதல் தர்ம பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் மகரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்தி அரண்மனைக்கு வந்தார். மகரிஷி விஸ்வாமித்திரர் பற்றி சொல்லணுன்னா அவர் ரொம்பவே மகத்தான தவ வலிமை கொண்டவர். அவரை பார்த்ததுமே மன்னர் அவருடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்து ரொம்பவே மரியாதையோடு அவரை அழைத்து அவருக்கு பாத பூஜை செஞ்சு உட்கார வச்சார். அதுக்கப்புறமா மன்னர் தசரதர், முனிவரே, தங்கள் வருகைக்கான காரணம் என்ன? நான் செய்ய வேண்டிய சேவை எது? அப்படின்னு ரொம்பவே பணிவோடு கேட்டார். அதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்னார், மன்னா, நான் நடத்தும் யாகத்தை தாடகை, மாரீசன், சுபாகு போன்ற அரக்கர்கள் தொடர்ந்து அழித்து வருகின்றனர். அந்த யாகத்தை பாதுகாக்க உங்கள் மூத்த மகன் ஸ்ரீராமரை என்னுடன் அனுப்ப வேண்டும். இதை கேட்ட தசரதருக்கோ ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவர் என்ன பதில் சொன்னார்னா, ராமன் என்னும் இளம் வயதுடையவன். அவனால் கொடிய அரக்கர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும்? நான் என் படையுடன் வருகிறேன் என்றார். அப்போ அங்கிருந்த குலகுருவான வசிஷ்டர் மெதுவாக அவர்கிட்ட கூறினார், மன்னா, விஸ்வாமித்திரர் சாதாரண முனிவர் அல்ல. அவர் கேட்பது ராமரின் நன்மைக்காகவே. ராமரை அனுப்புங்கள். இதை கேட்ட தசரதரும் அவர்களை அனுப்பி வைக்க சம்மதித்தார். அடுத்து தன்னோட தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமரும் லக்ஷ்மணும் விஸ்வாமித்திரர் கூட புறப்பட்டாங்க. அயோத்தியில் இருக்க மக்கள் எல்லாருமே அவங்கள வழி அனுப்பினாங்க. காட்டு பாதையில் நடந்து போனப்போ விஸ்வாமித்திரர் பல தெய்வீக மந்திரங்களையும் அஸ்திர சஸ்திரங்களின் ரகசியங்களையும் ராமருக்கு சொல்லி கொடுத்தாரு. ராமரையும் எல்லாத்தையுமே பணிவோடு ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க தாடகை வாழ்ந்த அடர்ந்த காட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அந்த காடு ரொம்பவே பயமாகவும் ரொம்பவே இருட்டாகவும் இருந்தது. விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமா, இந்த அரக்கி பல ஆண்டுகளாக முனிவர்களை துன்புறுத்தி வருகிறாள். தர்மத்தை நிலைநாட்ட அவளை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். குருவோட கட்டளையை கேட்டதுமே ராமர் அவருடைய வில்லை எடுத்தார். ஒரே அம்பில் தாடகையை வீழ்த்தினார். இதை பார்த்த தேவர்கள் மலர் தூவி தர்மம் வென்றது அப்படின்னு வாழ்த்தினாங்க. தாடகையை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா விஸ்வாமித்திரரோட யாகம் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் முடிஞ்சுது. முனிவர்கள் எல்லாருமே ராமரை ஆசிர்வதிச்சாங்க. இதுதான் ராமருடைய முதல் வீர செயலும் தர்மத்தை நிலைநாட்டிய முதல் வெற்றியும். அடுத்த பகுதியில் நம்ம ராமர் மிதிலா நகரத்துக்கு சென்று சிவதனுசை முறித்த கதையையும் சீதா தேவியை மணந்ததையும் பற்றி பார்க்கலாம். நன்றி.